இதுதான் ஆயிஷர்லான ஒரு விளக்கமாக சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது எதுக்காக இந்த கமெண்ட் இவர் சொல்கிறார், யார் இந்த வார்த்தை ஏன் பயன்படுத்துகிறாங்க அபூபக்கர், இந்த பயானை பற்றி ஆயிஷர்லான் சொல்கிறாங்க. புகாரியில் 3669 ஹதீஸாக இது வருது. அபூபக்கரானாலும் சரி உமராக இருந்தாலும் சரி, இந்த 2 பேர் எப்போ பயான் பண்ணாலும் சரி பேசினாலும் சரி, அல்லாஹ் அதன் மூலம் எங்களுக்கு நன்மையை தான் கொடுத்துருக்கான். அபூபக்கர் பேசினாலும் உமர் பேசினாலும் எங்களுக்கு நல்லது தான் நடக்கும். உமர்லியானு வந்து இந்த கமெண்ட்டை சொல்கிறாங்க, அதாவது இந்த பயானை சொல்கிறாங்க. யார் அபூபக்கர் இதை சொன்னார்ல, அதை வந்து குறிப்பிட்டு சொல்கிறாங்க. எதுக்காக உமர்லியானு இப்படி சொன்னாங்க அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மவுத் ஆனதுக்கப்புறம் இஸ்லாம் தீனுங்கிற இடத்துலேருந்து நவுந்துருச்சு. அதாவது இந்த ஆட்சி பொறுப்பெல்லாம் வந்து முடிஞ்சிருச்சு. ரசூலா வந்தாங்க, செஞ்சாங்க, முடிஞ்சு போச்சு. அதோட இப்போ நாமெல்லாம் மதம் மாறிக்கலாம் அப்படின்னு சொல்லி யார் புரளி கிளப்பி விட்றா? அங்கே இருக்கக்கூடிய முனாஃபிக்கள் என்ன பண்ணுறாங்க, அதை வந்து புரளி கிளப்பி விட்றாங்க. இப்போ இவங்க புரளி கிளப்ப போய் ஆளாளுக்கு மதம் மாற ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா ரசூல்லா தான் தீனை கொண்டு வந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மவுத் ஆயிருச்சுன்னா என்ன ஆயிடுச்சு, தீனு போயிருச்சு, இதுக்கப்புறம் இஸ்லாமு தேவையில்லை, அவங்கவுங்க பழைய மதத்துக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லி முனாஃபிக்குகள் தவறாக பிரச்சாரம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுதான் ஆயிஷா சொல்கிறாங்க. ஏனெனில் மக்களிடையே நயவஞ்சக குணமுடையவர்களும் இருந்தார்கள். மக்களில் சில நயவஞ்சகர்கள் இருந்தாங்க. உமர் இப்படி மிரட்டிய காரணத்தால் தான் அல்லாஹ் அவர்களை அப்படி செய்யாமல் திருப்பினான். இல்லைன்னா அப்போவே அவங்க முர்த்தத் ஆயிருப்பாங்க. உமர் மிரட்டி வச்சிருந்தாரு. ரசூலா செத்துட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா, தூங்கிட்டு தாண்டா இருக்கிறாங்க அப்படின்னோடனே அது ஒரு ஸ்டே ஆயிரும், ஒரு தள்ளி போட்டுரும். ரசூல்லா போயிட்டாங்க, நாம் மதம் மாறிக்கலாங்கிற அந்த முடிவு வந்து கொஞ்சம் நேரம் தள்ளி போட்டுரும். இவர் இப்படி வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருந்தார். ஃப்ரீஸ் பண்ணி வாள் எடுத்து கையில் வச்சு, எவனாவது ரசூல்லா செத்துட்டாங்கன்னு சொன்னீங்கன்னா கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி இதே அபூபக்கரை பார்த்து வாழை தூக்குனாரா? இல்லை பயான்கள் பேசுகிறாங்க. இதாவது நாம் வந்து வாரம் பூரா வேலை தான் செய்கிறோம், கிதாபு வந்து கொஞ்ச நேரம் தான் பெறட்டுறோம். நமக்கே இவ்வளோ விஷயம் தெரியும் போது இவங்க கிதாபையே பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு எவ்வளோ விஷயம் புரியணும், அதனுடைய தஃப்சீர்கள் இவங்க எவ்வளோ பார்க்கலாம், எவ்வளோ விளக்கங்கள் கிடைக்குது இந்த சம்பவம் சம்பந்தமாக. இது ஹதீஸ் புகாரிலே இருக்குது. அது 3068, 3668, இது 669. இதை வந்து கூட பார்க்காம உமர்லியானு மேலே சேரு வாரி பூசுகிறாங்க அப்படின்னா இவங்கெல்லாம் என்ன தாயிகள், என்ன ஆலிம்கள் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இதெல்லாம் ஜமாத்துடைய ஃபவுண்டர் இல்லை, எந்த அளவுக்கு மோசமான பேச்சுக்கள் வந்து சஹாபாக்களுடைய கண்ணியத்தை குலைக்கும் விதமாக இவங்க பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து உமர்லியானுடைய கருத்து என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிச்சதை அவங்க ஏன் வந்து ஏற்றுக்கல அப்படின்னா அவங்க என்ன நினச்சாங்க அப்படிங்கிறதும் புகாரிலேயே இருக்குது. இதுவும் புகாரிலே இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணமே கிடையாதுன்னு நினச்சாங்களாம். எப்படி? ரசூலுல்லாவுக்கு மரணமே கிடையாது, அவங்க நித்திய ஜீவன் அப்படின்னு யார் நினச்சாங்க? உமர்லியான் நினச்சாங்க. அதனால தான் அபூபக்கர் வந்து அவரை வந்து திருத்தி கொடுத்தாங்க. அதுவாக நினச்சாங்க. நினச்சது என்ன, நீ ஏன் உமர்லியானுடைய உள்ளத்தை எட்டி பார்க்குற, அவர் வாயிலே சொல்லிட்டாரா, அதுலேருந்து நீ எடுக்க வேண்டியதானே. நமக்கெல்லாம் பிறகு இறுதியாகத்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறப்பார்கள், அதுவரை வாழ்வார்கள் என்றே நான் எதிர்பார்த்தேன். ஏன் அப்படின்னா ஹிஜ்ரத் செய்யும் போதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, கிஸ்ராவுடைய கருவூலம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, ரோமாபுரியுடைய கருவூலங்கள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு சொல்லியிருக்காங்கல்ல. இதெல்லாம் நடக்கும் வரைக்கும் வாழ்வாங்கன்னு ரசூலா இவங்க நினைக்கிறாங்க. இது யாருக்கு கிடைக்குது, அந்த பேசுகிற அந்த உமருக்கு அந்த கிடைக்குது. இந்த ரோமாபுரியுடைய கருவூலமும் கிஸ்ராவுடைய கருவூலமும் இதை மைண்டில் வச்சுக்கிட்டு தான் நான் வந்து சொன்னேன். இதெல்லாம் கிடைக்கும்னு ரசூலா சொன்னாங்களே, இதெல்லாம் பார்க்காமலே போகிறாங்களே, வெற்றிகளை பார்க்காமலே போகிறாங்களே அப்படிங்கிற அந்த ஒரு ஆதங்கத்தில் தான் நான் வந்து சொன்னேன். ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து விட்டார்கள். இது யார் சொல்கிறா? அவரே சொல்கிறார். இது புகாரில் 3669. இப்போ இந்த இடத்துல இந்த இடத்துல இன்னொரு ரசூலுல்லாவுடைய ஒரு முன்னேற்பாடும் அந்த முனாஃபிக்களை வந்து ஒடுக்கி வைக்குது. என்ன அப்படின்னா, இந்த நயவஞ்சர்களை ரசூலா என்ன பண்ணாங்கன்னா ஒரு குரூப்பை பேர் சொல்லியே கூப்பிட்டாங்க. இன்னாருடைய மகன் இன்னார் எந்திரி நீ நயவஞ்சகன், இன்னாருடைய மகன் இன்னார் நீ எந்திரி நீ நயவஞ்சகன், ஒவ்வொருத்தரையும் பட்டியல் போட்டாங்க. சில பேர் என்ன பண்ணாங்க, ஹுதைஃபத்துல் யமான்கிட்ட சொல்லிட்டாங்க ரசூல்லா. சொல்லிட்டு இது ரகசியமாக வச்சிங்க, யார்கிட்டையுமே சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. இது அவரு என்ன பண்ணார், எந்த ஒரு நபி தோழர்கிட்டையும் அறிவிக்கவே இல்லை. உமர்லியான கூட என்ன பண்ணுவார், ஒவ்வொரு ஜனாசாவாக பார்த்து தான் நயவஞ்சர்களுடைய லிஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுருப்பார். இதில் என்ன ஹிக்மத்து அப்படின்னா, ஒவ்வொரு நயவஞ்சகனும் என்ன நினைப்பான், என் பேர் ஹுதைஃபத்துல் யமானுக்கு தெரியும்னு நினைப்பானா இல்லையா? அப்போ அவன் பேசுறதுக்கு பயப்படுவானா இல்லையா? அந்த லிஸ்ட்டில் அவன் பேர் இருக்கா இல்லையாங்கிறது ரெண்டாம் பட்சம், இல்லாமல் கூட இருக்கலாம் பேர். அதுக்கப்புறம் கூட அவன் முனாஃபிக்காக மாறி இருக்கலாம், அவன் மாறாமல் கூட இருக்கலாம்.
ஆனால் ஒவ்வொரு முனாஃபிக்கும் என்ன நினைப்பான், ஓ லிஸ்ட் இவர்கிட்ட இருக்குது, நான் பேசினேன்னு வச்சுக்கோ இவர் எடுத்து விட்டுருவாரு, நான் மாட்டிக்குவேன். ஏன்னா ஹுதைஃபத்துல் யமான் காமிச்சு கொடுத்துருவாரு அப்படிங்க. அவரு காமிச்சே கொடுக்கல, அந்த லிஸ்ட்டை வச்சு மிரட்டிய அவங்கள வந்து அடக்கி வச்சிட்டாங்க. என்னென்னவோ குழப்பம் நடந்தது. முனாஃபிகள் தலை தூக்குனாங்களா? ஏன் தலை தூக்கல? ஹுதைஃபத்துல் யமான் அவ்வளோ காலம் வாழ்ந்தார், அந்த குழப்ப காலகட்டங்கள் வரைக்கும் அவர் வாழ்ந்தார். இவர் வாழ்கிற வரைக்கும் இவனுங்க திருட்டுத்தனமாக அப்படியே கம்முனுமே உட்காந்துட்டு, ஒரு லிஸ்ட்டு நம்ம பேர் அவர்கிட்ட இருக்குது அப்படின்னே நம்பிட்டு அவங்க வச்சிட்டாங்க ஆப்பு. அந்த ஆப்பே அவங்களுக்கு ரசூலா வச்ச ஒரு ஆப்பே அவங்களுக்கு பர்மனன்ட் ஆப்பாக போயிருச்சு. நயவஞ்சர்கள் மறுபடியும் சஹாபாக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தவே இல்லை.